த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற வார்த்தையை தாவேகாவுடைய தலைவர் விஜய் தானே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா கிட்டத்தட்ட இதே வார்த்தையை மேற்கு வங்க மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி பயன்படுத்தி இருக்கிறாங்க. பாஜகவும் மு.க.ஸ்டாலினும் கை கோர்த்திருக்கிறாங்க. அவங்க நாட்டுக்கு எதிரான சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வெளிப்படையான விமர்சனமா முன் வச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி. உங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்குல்ல, ஏன் மம்தா பானர்ஜி இப்படி சொன்னாங்க? எதுக்காக திமுகவை அவங்க டார்கெட் பண்றாங்க? விஜயுடைய குரலை மம்தா பானர்ஜி ஒலிக்க வேண்டிய காரணம் என்ன, தேவை என்ன? அதைத்தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தேதியில பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையா எதிர்க்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்னு மு.க.ஸ்டாலின், இன்னொன்னு மம்தா பானர்ஜி. மற்றவங்க எல்லாம் கூட எதிர்க்கிறாங்க அப்படின்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது இருக்கு. அவ்வளவு ஏன் காங்கிரஸ் கட்சியே கூட பாஜகவுக்கு ஏதாவது ஒரு மாநிலத்துல பிரச்சனை இருக்கு, அவங்க தேர்தலில் தோல்வி அடைகிற மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்னா என்னை தாண்டி எங்க அண்ணனை தொடரா அப்படின்னு காங்கிரஸ் கட்சி முன்வரிசையில நின்று பாஜகவை பாதுகாக்கக்கூடிய வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு தொடங்கி பல மாநிலங்கள்ல எந்த அளவுக்கு பாஜகவுக்கு காங்கிரஸ் கட்சி முட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இப்படி கடுமையா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் மற்றும் மம்தா பானர்ஜிக்கு இடையில ஒரு பெரிய முரசல், ஒரு மோதல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. காரணம், மம்தா பானர்ஜி அவர்கள் டிஎம்கேவையும் சரி மு.க.ஸ்டாலின் அவர்களையும் சரி டைரக்டா ஹிட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க? கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கு வங்க மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைஞ்சுக்கிட்டு மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து வலுக்கட்டாயமா தமிழ்நாடுக்கு மாற்றுறாங்க. ஏன்னா அப்சர்வர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த தேர்தல் கண்காணிப்பு பணிகளை அப்படின்றத செய்யறதுக்காக மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கோ இல்லாட்டி தேர்தல் நடைபெறக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கோ அனுப்பி வைப்பாங்க. இதுல அதிக அளவுல மேற்கு வங்க மாநிலம் தான் பாதிக்கப்படுது. எங்க மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளை வேணும்னே தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய திமுக அப்படி எதிர்ப்பு தெரிவிக்காம அமைதியா இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்து கூட சேர்ந்துகிட்டு மேற்கு வங்க மாநிலத்தை பழிவாங்க பார்க்குது திமுக. இதுதான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டான்ஸாவா இருந்துச்சு. வெறும் எலெக்ஷன் கமிஷனோட திமுகவை ஒப்பிட்டு விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்க நேத்து அதிரடியா டைரக்டா டிஎம்கே உடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் பெயரை சுட்டி காட்டி அவரோட பெயரை குறிப்பிட்டு நேரடியான விமர்சனங்களை முன் வச்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய பெயரையும் இழுத்து விட்டு பாஜகவும் மு.க.ஸ்டாலினும் ஒருவருக்கொருவர் கூட்டணி அப்படின்றத வச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி அவங்க வச்சிருக்கிறது வெளிப்படையா தெரியக்கூடாதுன்றதுக்காக சும்மா நாடகம் ஆடுறாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி நாடகம் ஆடுறாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கள்ள கூட்டணி அப்படின்றது இருக்கு. நான் உன்னை அடிக்க மாட்டேன், நீ என்ன அடிக்காத அப்படின்றது தான் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய எழுதப்படாத ஒப்பந்தங்களா இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எடுத்துக்கோங்க. மேற்கு வங்க மாநிலம் அவ்வளவு கஷ்டப்பட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இவ்வளவு போராடி நாங்க இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீதிமன்றத்திற்கெல்லாம் போறோம். ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஆரம்ப கட்டத்துல எலெக்ஷன் கமிஷனை கண்டிக்கிற மாதிரி சும்மா சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இப்போ எலெக்ஷன் நடக்குது, எஸ்ஐஆர் அப்படின்ற விஷயத்தை பத்தி வாயே திறக்காம இருக்கிறாங்க திமுக அப்படின்றதையும் அவங்க ஒரு ஃபேக்டான விஷயமாக சொல்லியிருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். எஸ்ஐஆரை ஆரம்பத்துல திமுகவும் சரி மு.க.ஸ்டாலின் அவர்களும் கடுமையான முறையில எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்துல அப்படியான எதிர்ப்புகள் எதையும் அவங்க ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுமைக்குமே எஸ்ஐஆரை தீவிரமா எதிர்க்கக்கூடிய ஒரே மாநிலமாகவும் ஒரே முதல்வராகவும் மம்தா பானர்ஜி தான் இருக்கிறாங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி சொந்தமா போட்டியிடக்கூடிய நந்திகிராம் தொகுதியில மட்டும்
நீக்கப்பட்ட அந்த வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அதுல 93% இஸ்லாமியர்கள். அதனாலதான் இந்த எஸ்ஐஆர் மூலியமா இஸ்லாமியர்களை, குறிப்பா திரிணாமுல் காங்கிரசுக்கு வாக்களிக்க இருக்கக்கூடிய வாக்காளர்களை தேடி தேடி பாஜக அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. நாங்க மட்டும்தான் இதுக்காக தனியா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கத்திக்கிட்டு இருக்கிறோம், இவங்க யாருக்குமே கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இப்ப டைரக்டா திமுகவை சிறுபான்மையினருக்கு எகெயின்ஸ்டா பாஜக கூட சேர்ந்துட்டு இவங்களும் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு டைரக்டான விமர்சனங்களை வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. சரி, இது என்ன காரணம் அப்படின்னு, வெறும் இந்த தேர்தலுக்கான காரணம் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் நம்ம வரலாற்றை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் நம்ம போக வேண்டியதா இருக்கு. என்னாச்சு? மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரதமர் அப்படின்ற அந்த பதவி மேல ஒரு பெரிய ஆசை அப்படின்றதுக்கு, கனவு அப்படின்றதும் இருக்கு. நிதிஷ்குமாருக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இவங்களுக்கும் இருக்கு. நிறைய பேர் இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துடைய முன்னாள் முதல்வரான சரத்பவார் தொடங்கி ஏகப்பட்ட பேர் அந்த பட்டியலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த அமைச்சப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த கூட்டணிக்கு தன்னை தலைமை தாங்க அனுமதிக்கணும், நான் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற மாதிரியான ஒரு கனவோட தான் அந்த கூட்டணிக்கான ஒரு இசைவு அப்படின்றது தெரிவிச்சிருந்தாங்க. அவங்களோட நகர்வுகள் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அவங்களுடைய திட்டத்தை தவிடுபொடி ஆக்குனது அப்படின்னு பார்த்தா அது திமுக தான். ஏன்னா இந்தியா முழுவதுமே, ஏன் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஏத்துக்காம இருந்த சூழலிலும் கூட ராகுல் காந்தியை பிரதமர் அப்படின்ற அந்த இடத்தில் வைத்து பார்க்கணும், அவரை நாங்க பிரதமர் வேட்பாளராக ஏத்துக்கிறோம்னு அனௌன்ஸ் பண்ண ஒரே கட்சி, முதல் கட்சி, கடைசி கட்சியும் திமுக தான். அதனுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால அப்பதிலிருந்தே திமுக மேல ஒரு கோபம் அப்படின்றது மம்தா பானர்ஜிக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த கோபத்தை அவங்க இப்ப வெளிப்படுத்துறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எகெயின்ஸ்டா பிஜேபி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் கூட பாஜகவுக்கு ஒத்து உதற மாதிரியும் பாஜக சொல்லக்கூடிய விமர்சனங்களுக்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடிய வகையில தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை போட்டு, அதாவது மம்தா பானர்ஜியை போட்டு மேற்கு வங்க மாநிலத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ். நீங்க அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க, திமுக கூட யாரு கூட்டணியில் இருக்கிறா? காங்கிரஸ், ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி. சோ மேற்கு வங்க மாநிலத்துல காங்கிரஸ் கட்சியை அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கூடுதலான ஒரு பாயிண்ட் அப்படின்றது தேவைப்படுது. பாருங்க, தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி பாஜக கூட சேர்ந்துகிட்டு அந்த மாநிலத்துல குழப்பத்தை ஏற்படுத்துறாங்களோ அதே மாதிரிதான் மேற்கு வங்க மாநிலத்திலையும் பாஜக, காங்கிரஸ், எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் சேர்ந்துகிட்டு திரிணாமுல் காங்கிரஸ அடிக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அப்படின்ற இந்த ஒற்றை பெண்மணியை இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேம்பெயினை ரொம்ப விக்ரஸா அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ டிஎம்கே மேல இருக்கக்கூடிய கோபம், அவங்க வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இப்ப இந்த கோபம் அப்படின்றது ஏதோ இந்த தேர்தலுக்கான ஒரு சந்தர்ப்பவாத கோபமா மட்டும் நம்ம பார்க்க முடியாது. கடந்த காலங்கள்ல ராகுல் காந்தியை முன்னிறுத்தினதுக்காக திமுகவுக்கு இப்போ மம்தா பானர்ஜி பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இப்ப எலெக்ஷன்ல புதுச்சேரி, மேற்கு வங்கம், புதுச்சேரி, தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு அப்படின்றதுனால அதை டிச் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு பெரிய மூவ் அப்படின்றத எடுத்திருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுல எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அப்கோர்ஸ் பாஜகவால இதை விமர்சிக்க முடியாது, அதிமுக கூட்டணியில் இருக்காங்க விமர்சிக்க முடியாது, காங்கிரஸ் திமுக கூட்டணி அவங்க யாருமே இதை பத்தி பேச முடியாது. ஆனா கையில கிடைச்சிருக்கக்கூடிய லம்பான அந்த பழம் அப்படின்றது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டில் எல்லாராலையும் அறியப்படக்கூடியவங்க. நம்ம நேற்று போட்ட வீடியோல கூட அவங்க எந்த அளவுக்கு பராக்கிரமசாலியா பிஜேபி எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி தாவேகா தான். ஆனா திமுக பாஜகவை எதிர்க்கிற மாதிரி ஒரு பாவலா காட்டிட்டு நாடகம் தான் போடுறாங்க. இதை நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. மேற்கு வங்க மாநிலத்துடைய முதல்வர் மம்தா பானர்ஜி இத்தனை ஆண்டுகால ஒரு பெரிய அரசியல் சாணக்கியரா இருக்கக்கூடிய ஒரு இரும்பு பெண்மணியா இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி சொல்றாங்க, இப்பவாது நம்புங்க மக்களே அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு கேம்பெயினை எடுத்துட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா சொல்றேன், அது திமுகவுக்கு ஒரு விதமான நெருடலை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா டைரக்டா விமர்சனம் பண்ண முடியாது, இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அப்படியான
ஒரு வெளிப்படையான விமர்சனங்களை இந்தியா கூட்டணி தலைவர்கள் மேல வைக்கக்கூடியதை அவர் பண்ணல. திமுகவும் அதை பண்ணாம தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் இவ்வளவு தூரம் ஒரு நெருக்கடியை கொடுத்தும் கூட அவரு கடைசி வரைக்கும் ராகுல் காந்தியை விட்டு கொடுக்கவே இல்லை. சகோதரர் ராகுல் காந்தி வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணுவார். அப்படி அனௌன்ஸ் பண்ணக்கூடியவங்க யாரா இருந்தாலும் கை சின்னத்துல வாக்களிங்க அப்படின்ற ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயமா தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடந்துகிட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு தேர்தல் காலத்துல. ஆனா அந்த பெருந்தன்மையை மம்தா பானர்ஜி பண்ணல. அவங்க டைரக்டா ஹிட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வாய்ப்பு அப்படின்றது தமிழ்நாட்டுல எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல பெரிய அளவுல எடுத்துட்டு போறதுக்கு விஜய்க்கு கிடைச்சிருக்கக்கூடிய நல்வாய்ப்பா இருக்கு. ஆனா சிக்கல் என்னன்னா, விஜய் அவர்கள் இதை பயன்படுத்துவாரா? பயன்படுத்தணும்னா ஆப்வியஸ்லி அவரு வெளியே வரணும், தெருவுக்கு வரணும், மக்கள் கிட்ட போகணும், பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா இது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க தேர்தல் காலத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ விஜய் அவர்கள் இந்த குரலை பிரதிபலிச்ச உடனேயே கூட்டணியிலிருந்து அதிருப்தியில் வெளியே வந்திருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இதே மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கலாம். இல்ல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மற்ற அதிருப்தியாளர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கு இதை பயன்படுத்தலாம். சோ திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது மம்தா பானர்ஜி மூலியமா மேற்கு வங்கத்திலிருந்து அப்படியே லட்டு மாதிரி மாம்பழம் மாதிரி வந்து கையில விழுந்திருக்கு விஜய்க்கு. விஜய் அவர்கள் அதை கையில ஏந்திக்கிட்டு பயன்படுத்துவாரா இல்ல வழக்கம் போல அதை கீழே போட்டு உடச்சி வீண் பண்ணுவாரா அப்படின்றது அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் அப்படின்றது இந்திய அரசியல்ல ஏற்பட தொடங்கி இருக்கு. காரணம், இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிளவு அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல வந்துருச்சு. பெரும்பாலும் இதையெல்லாம் கவனிக்காம கண்டுக்காம போகக்கூடிய திமுகவையே டைரக்டா ஹிட் பண்ண தொடங்கியிருக்காங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள். ஸோ இந்தியா கூட்டணியுடைய அந்த அந்த ஒரு மறைவு இல்லாட்டி அது ஒரு ஃபேட் ஆகக்கூடிய தருணம் நெருங்கிருச்சு அப்படின்றது தான் எனக்கு இதுல தோணக்கூடிய விஷயமா இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? மம்தா பானர்ஜியுடைய இந்த டாக்டிக்ஸ் இந்த தேர்தலுக்காக மட்டும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் சொன்ன மாதிரி இதுக்கான பின்னணி காரணங்கள் எத்தனையும் இருக்குமா? அப்படி இருக்கும்னா ஏன் இருக்கும்? அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோணினாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.